அடுத்து இரண்டாவது பகுதியான கருத்துருவாக்க தருணம் பற்றி பார்க்க போகிறோம். கருத்து உருவாக்கம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 3 கேள்விகள் நான் கேட்கலாமா? முதல் கேள்வி, கருத்துருவாக்கம் ஏன் நடைபெற வேண்டும்? இரண்டாவது கேள்வி, இந்த கருத்துருவாக்கம் எங்கே நடைபெற வேண்டும்? கடைசி கேள்வி, இந்த கருத்துருவாக்கம் இதுவரை எங்கே இருந்தது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை அப்படியே யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். உங்களோட விடைகளை நான் சொல்கிற விடையோட ஒத்து போகுதான்னு சரி பார்த்துக்குவோமா? வாங்க விடைகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, கருத்துருவாக்கம் ஏன் நடைபெற வேண்டும்? விடை, பாடப்பொருள் சார்ந்த புரிதல் முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றால் அங்கே கருத்து உருவாக்கம் நடைபெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது வினா, எங்கே நடைபெற வேண்டும்? இது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மாணவர்களின் மனதில் நடைபெற வேண்டும். கடைசி கேள்வி, இதுவரைக்கும் கருத்துருவாக்கம் எங்கே இருந்தது? பாட புத்தகத்தில் இருந்தது, ஆசிரியரிடம் இருந்தது. ஆசிரியரிடமும் பாட புத்தகத்திலும் இருந்த இந்த கருத்து உருவாக்கம் மாணவர்களிடையே நடைபெறணும். எப்படி? நாம் பாடநூலில் உள்ள கருத்துக்களை மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கி விளக்கி சொல்வோம். அப்படி விளக்கி கூறாமல் அந்த கருத்துக்களை மாணவர்களே உருவாக்குவதற்கு நாம் வழிவகை அமைத்து கொடுத்தால் மாணவர்களிடையே கருத்துருவாக்கம் நடைபெறும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த கருத்துருவாக்க தருணம் பகுதியை புதிதாக இணைத்துள்ளோம். சரி, இப்போ இந்த கருத்துருவாக்கம் மாணவர்களுடைய மனசில் நடக்கணும்னா நமக்கு ஒரு துணைக்கருவி வேணும் தானே? பாருங்களேன், மாணவர்கள் மனசுக்குள்ள அந்த கருத்து சார்ந்த ஒரு அடிப்படை அறிவுகள் நிறைய இருக்கும். அதை நம்மளுடைய பாடப்பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையை தூண்ட வேண்டும். அதற்கு துணை புரியக்கூடிய கருவி என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குல்ல? எனக்கும் ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தை பார்த்தோன்னே என்னெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க? படத்தில் இந்த படம் என்ன வடிவம்? இந்த படத்தின் பக்க அளவு என்ன? ஒவ்வொரு பக்க அளவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். அடுத்தது என்ன கேட்கலாம்? இப்போ நம்ம பாடப்பொருள் சார்ந்து கேட்டோம்னா இதனுடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்கலாம். ஸோ சுற்றளவு மாணவர்கள் 2ஆம் பருவத்திலே படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் கூட்டினால், ஒரு நாற்கரத்தின் 4 பக்க அளவுகளையும் கூட்டினால் சுற்றளவு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எப்படி எழுதுவாங்க? 2 சென்டிமீட்டர் கூட்டல் 2 சென்டிமீட்டர் கூட்டல் 2 சென்டிமீட்டர் கூட்டல் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்போது இந்த தொடர் கூட்டல் கூற்றை பெருக்கல் கூற்றா மாணவர்களுக்கு மாற்ற தெரியும் தானே? ஸோ அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம், இது ஒரு பெருக்கல் கூற்றா மாற்றுங்களேன் அப்படின்னு. அப்போ அதை எப்படி எழுதுவாங்க? 4 பெருக்கல் 2 சென்டிமீட்டர். ஏன்னா 4 முறை 2 சென்டிமீட்டர் என்பது வந்துள்ளதுனால 4 பெருக்கல் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த படத்தை காட்டுறோம். இப்போ இந்த படத்துக்கு அதே மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்னு மாணவர்களை சிந்திக்க வைக்கிறோம். இந்த 2 படத்துக்கு என்ன ஒற்றுமை சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டுமே சதுரம். சதுரத்தோட பக்க அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பசங்கள்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரியும். ஏன்னா சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். அப்போ ஒரு பக்கம் 3 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா அடுத்தடுத்த பக்க அளவுகளும் 3 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு அவங்களுடைய சிந்தனை தெளிவு பெறும். அப்போ முந்தைய சதுரத்துக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே சுற்றளவு கண்டுபிடிங்கன்னு சொன்னோம்னா 3 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் கூட்டல் 3 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இதை பெருக்கல் கூற்றா மாற்றினாங்கன்னா 4 பெருக்கல் 3 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு உருவாக்கிடுவாங்க. சரிதானே? இப்போ அவங்களுடைய சிந்தனையை இன்னும் தூண்டுறதுக்காக அடுத்த படத்தை கொடுக்குறோம். இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்கோம்? பக்க அளவு கொடுக்கல, பக்கம் சென்டிமீட்டர்னு கொடுக்குறோம். அப்போ இதுக்கு அவங்கள உருவாக்க சொன்னோன்னா எப்படி உருவாக்குவாங்க? பக்கம் சென்டிமீட்டர் கூட்டல் பக்கம் சென்டிமீட்டர் கூட்டல் பக்கம் சென்டிமீட்டர் கூட்டல் பக்கம் சென்டிமீட்டர். அப்போ 4 பெருக்கல் பக்கம் என்ன வந்துருச்சு? சதுரத்தின் சுற்றளவிற்கான வாய்ப்பாடு வந்துருச்சுங்களா? நாம் ஒரு சதுரத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு 4 பெருக்கல் பக்கம் அப்படின்னு நாம் சொல்லி கொடுக்காம
அவங்களையே இப்போ அந்த வாய்ப்பாடை உருவாக்க வச்சுருக்கோம். அப்போ இங்கே கருத்து உருவாகுதுங்களா? இதுதான் கருத்துருவாக்க தருணம். இப்போ இந்த கருத்துருவாக்க தருணத்தில் நாம் என்ன செஞ்சோம்? மாணவர்களுக்கு தெரிந்த சதுரத்தின் படத்தை கொடுத்து அதனுடைய பக்க அளவுகளை கொடுத்து தொடர் கூட்டல் முறையில் சதுரத்தின் சுற்றளவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொன்னோம். அதிலிருந்து அடுத்தடுத்த கேள்விகள் கொடுத்து அடுத்த ஒரு படம் கொடுத்து ஒரு பக்க அளவு மட்டும் கொடுக்கப்பட்டால் அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதையும் மாணவர்களை உருவாக்க செய்தோம். பக்க அளவே கொடுக்காமல் ஒரு சதுரம் கொடுத்தால் அதிலிருந்து சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கும் முறையை வாய்ப்பாட்டை உருவாக்க செய்தோம். ஸோ மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து புதிய கருத்தை அறிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வினாக்களை எழுப்பி புதிய கருத்தை அவர்களே உருவாக்க செய்யும் இந்த முறைதான் கருத்துருவாக்க தருணம் ஆகும். சரிங்க. இப்போ இந்த கருத்துருவாக்க தருணத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தினது என்ன? வினாக்கள். இந்த வினாக்களை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான வினா, மற்றொன்று சிந்தனையை தூண்டும் வினா. அது என்ன பொதுவான வினா? இப்போ நம்ம முதல்ல கேட்டோம்ல, இது என்ன வடிவம், இந்த வடிவத்தின் பக்க அளவு என்ன, இந்த சதுரத்தினுடைய பக்கங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை நாம் பெறுவதற்காகவும் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்த முன்னறிவை சோதிக்கிறதுக்காகவும் அவன் என்னெல்லாம் படிச்சிருக்கான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு தகவலை பெறுவதற்காகவும் மாணவர்களுடைய முன்னறிவை அவங்க ஏற்கனவே என்னெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தற்பொழுது படித்ததை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் பொதுவான வினாக்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் படம் எந்த வடிவத்தில் இருந்துச்சு, முதல் படம் எந்த வடிவத்தில் உள்ளது, சதுரத்தின் பக்கங்கள் எவ்வாறு இருக்கும், இது மாதிரி பொதுவாக தகவலை பெறுவதற்காக கேட்கக்கூடிய வினாக்கள் பொதுவான வினாக்கள். அப்போது சிந்தனையை தூண்டும் வினா அது எப்படி இருக்கும்? இந்த பொதுவான வினா மாதிரி இருக்கக்கூடாது. அவனுக்கு தெரிந்ததிலிருந்து அந்த முன்னறிவை தொடர்புபடுத்தி ஒரு புதிய கருத்தை கண்டுபிடிக்க தூண்டணும். மாணவனுடைய சிந்தனையை தூண்டி அவனுக்கு தெரிந்த ஒரு கருத்திலிருந்து தெரியாத கருத்தை உருவாக்குவதற்கு வழிகாட்டக்கூடியதாக துணை புரியக்கூடியதாக வினாக்கள் இருக்கணும். அந்த வகையான வினாக்களுக்கு தான் இதுதான் சிந்தனையை தூண்டும் வினா. எடுத்துக்காட்டா முதல் சதுரத்தின் சுற்றளவு என்னவாக இருக்கும்? படத்தை பார்க்குறாங்க, தொடர் கூட்டுற வழியில் எழுதுகிறாங்க, சுற்றளவை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பெருக்கல் கூற்றாக எவ்வாறு எழுதலாம்? அப்போது அந்த தொடர் கூட்டலை பெருக்கல் கூற்றாக மாற்றுறாங்க. அடுத்ததாக கேள்வி கேட்குறோம், இரண்டாவது படத்தின் சுற்றளவு. அப்போது இரண்டாவது படத்தின் சுற்றளவு என்ன பண்ணுறாங்க? ஒரு பக்க அளவு தான் கொடுத்துருக்கு. அப்போது சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம் அப்படிங்கிற முன்னறிவோட தொடர்புபடுத்தி 4 பக்க அளவையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை வைத்து பெருக்கல் கூற்றாக மாற்றுறாங்க. அடுத்ததாக மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை நாம் எவ்வாறு எழுதலாம்? ஸோ முதல் 2 படங்களுக்கு அவங்க கண்டுபிடித்ததை வைத்து மூன்றாவது படத்திற்கு அவர்கள் சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கும் வாய்ப்பாட்டை உருவாக்குறாங்க. இது மாதிரி மாணவர்களுக்கு தெரிந்த முன்னறிவை தொடர்புபடுத்தி தெரியாத ஒரு புதிய கருத்தை உருவாக்குவதற்காக தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய வினாக்கள் தான் சிந்தனையை தூண்டும் வினாக்கள். ஓகேங்க. இப்போது இந்த கருத்துருவாதல் தருணத்தில் நாம் கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே இப்போ 2 வகை சொன்னோம். இதில் பெரும்பாலும் நாம் கேட்குற வினாக்கள் பொதுவான வினாக்களாக தான் இருக்குது. தகவல்களை திரட்டக்கூடிய வினாக்களாக தான் இருக்குது. கருத்துருவாக்கம் நடைபெற்றுள்ளதா என சோதிக்க கேட்கப்படக்கூடிய வினாக்கள் எல்லாமே பொதுவான வினாக்கள். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன? கருத்தை மாணவர்களே உருவாக்க வேண்டும். அப்போது கருத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் அங்கு கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்களாக இருக்கணும். ஏன்னா கருத்துருவாக்கம் நடைபெற்றுள்ளதா அப்படிங்கிறத விட கருத்துருவாக்கம் நடைபெற துணை புரிய வேண்டும். அதனால் நாம் வகுப்பறையில் சிந்தனையை தூண்டும் வினாக்களை அதிகமாக கேட்க வேண்டும். அதிகமாக கேட்கணும். அப்போ எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னா, சிந்தனையை தூண்டும் வினாக்கள் 80% இருக்க வேண்டுமா, 20% தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா பாடநூலில் இருந்து
அப்படி சிந்தனையை தூண்டும் வினாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் கருத்துருவாக்கம் அவர்களிடம் விளக்கி கூறக்கூடாது, திணிக்கக்கூடாது, அவர்களிடம் நடைபெற வேண்டும். இப்போ கருத்துருவாக்க தருணம்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. கருத்துக்களை உருவாக்க துணை புரிகின்றன. சரி, இந்த கருத்துருவாக்க தருணத்திலும் சரி, இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள் எங்கெல்லாம் கேட்கலாம்? கருத்துருவாக்க தருணத்தில் தான் கேட்கணுமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம செயல்பாட்டில் நுழையும் முன் பகுதியில் கேட்கலாம், கருத்துருவாக்க தருணத்திலும் கேட்கலாம், கற்றலின் தருணத்திலும் கேட்கலாம். ஸோ சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள் எங்கு வேண்டுமானாலும் கேட்கலாம். மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள் தொடர் வினாக்களாக இருந்துச்சுன்னா தான் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கே தொடங்கணும், எங்கே முடியணும் அப்படின்னா மாணவர்களுடைய முன் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தொடங்கணும். பாடப்பொருளுடைய அறிமுகம் அங்கே தொடங்கி பாடக்கருத்து சார்ந்த தெளிவான புரிதல் ஏற்படும் வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் தொடர் வினா. புரிதல் வந்துருச்சு அப்படின்னா தொடர் வினாவை நிப்பாட்டிக்கலாம். ஸோ தொடர் வினாக்கள் என்பது பாட அறிமுகத்தில் தொடங்கி தெளிவான புரிதல் ஏற்படும் வரைக்கும் மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டும் வகையில் கேட்கக்கூடிய வினாக்கள் தொடர் வினாக்கள். இப்போது கருத்துருவாக்க தருணம் அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மாணவர்கள் தாங்கள் கற்க உள்ள பாடப்பகுதி சார்ந்து புதுசாக என்ன கற்றுக்க போகிறாங்களோ அந்த பாடக்கருத்தை விளையாட்டு மூலமாகவோ கலந்துரையாடல் வழியாகவோ தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் பகுதி கருத்து உருவாக்க தருணம் ஆகும். மூன்றாவதாக நாம் காண உள்ள பகுதி கற்றலின் தருணம். நுழையும் முன் பகுதியில் என்ன பண்ணாங்க? மாணவர்களுடைய முன்னறிவை தொடர்புபடுத்தி கதை, விளையாட்டு இது போன்ற செயல்பாடுகளை கொடுத்தோம். கருத்துருவாக்க தருணத்தில் மாணவர்கள் அந்த முன்னறிவை பயன்படுத்தி ஒரு புதிய கருத்துக்களை உருவாக்கினார்கள். அப்போ கற்றலின் தருணம் பகுதியில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா நுழையும் முன் பகுதியிலும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலும் தான் அறிந்து கொண்ட ஒரு புதிய கணித கருத்தை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி தான் கண்டறிந்த கருத்து சரிதானா அப்படிங்கிறத பல்வேறு பொருள்களில் பயன்படுத்தி உறுதிப்படுத்தும் நிகழ்வு தான் கற்றலின் தருணம். இப்போ நம்ம பார்த்தோம், கருத்துருவாக்க தருணத்தில் ஒரு சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கும் வாய்ப்பாட்டை உருவாக்குனாங்க. இதே போலவே இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி எடுத்துக்காட்டா அவங்க வகுப்பறையில் காணக்கூடிய ஒரு சதுர வடிவ பொருளை பார்க்குறாங்க. அதனுடைய ஒரு பக்க நீளத்தை மட்டும் அளந்துட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கும் வாய்ப்பாடு அவங்க உருவாக்குனாங்கல்ல. கருத்துருவாக்க தருணம் பகுதியில் அவர்கள் உருவாக்கிய சதுரத்தின் சுற்றளவு காணும் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி அந்த பொருளினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கிறாங்க. அதான் 4 பக்கமும் அளவுகளை பயன்படுத்தி அளந்து பார்த்து ரெண்டும் சரிதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க. இதே மாதிரி வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு சதுர வடிவ பொருளையும் அளந்து பார்த்தும் வாய்ப்பாட்டை பயன்படுத்தியும் சுற்றளவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த அறிவு மாணவர்கள் வகுப்பறையை தாண்டி வெளியே செல்லும் பொழுதும் எங்கெல்லாம் சதுர வடிவ பொருள்களோ செவ்வக வடிவ பொருள்களோ காணப்பட்டாலும் இதனுடைய நீளம் என்னவாக இருக்கும், இதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு மைதானத்திற்கு செல்கிறான், மைதானத்தை பார்த்தோன்னா இது எவ்வளோ நீளம் இருக்கும், அப்போது இதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கும், இப்போ இதை சுற்றி வேலி அமைக்கணுன்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற ஒரு சிந்தனையை வகுப்பறையை தாண்டி உருவாக்கக்கூடியது தான் இந்த கற்றலின் தருணம். இப்போது செயல்பாட்டு பகுதிகளில் நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம், கற்றலின் தருணம் என 3 பகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். இந்த 3 பகுதிகளும் எல்லா செயல்பாடுகளிலும் இடம்பெறுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு செயல்பாட்டின் தேவைக்கு ஏற்ப நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம், கற்றலின் தருணம் இடம்பெறும். சரி, இந்த புதிய பகுதிகள் ஏன் நம்மளுடைய கணக்கு பாடத்தில் இடம்பெற்றுச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம், கணக்கு பாடம் என்பது ஒரு கருத்தியல் சார்ந்த பாடம். அப்போது நம்ம செயல்பாடுகளில் பொருள் சார்ந்து நிறைய செயல்பாடுகளை செய்கிறோம். அதிலிருந்து மாணவர்களை கருத்து சார்ந்த ஒரு புரிதல் நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பகுதிகள் அவசியம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பகுதியில் நம்ம இணைச்சிருக்கோம். அடுத்ததாக
மாணவர்கள் சூழலில் பார்க்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் கணக்கோட தொடர்புபடுத்துகிறாங்க. இப்போ நம்ம வெளியில் எந்த பொருளை பார்த்தாலுமே இது சதுர வடிவமா, இதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளோடையுமே கணக்கு தொடர்புபடுத்துகிறாங்க. வடிவியல் மட்டும் இல்லை, அது கூட்டலாக இருக்கட்டும், நேரம், காலம், பின்னங்கள், அவர்களின் சிந்தனையை தூண்டுவதற்கு இந்த புதிய பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக மாணவர்களிடையே சிக்கலை தீர்க்கும் மனப்பாங்கு வளர்க்குது. இப்போ நம்ம அந்த அடுத்ததாக மாணவர்களிடம் சிக்கலை தீர்க்கும் மனப்பாங்கை வளர்க்கிறது. கருத்துக்களை மாணவர்களே உருவாக்குவதால் எந்த இடத்துலையுமே சிக்கல் இல்லாத வகையில் அவங்க உருவாக்கக்கூடிய மனப்பாங்கை இது வளர்க்கிறது. அதே போல் அமைப்புகளை உற்று நோக்கி விதியை அவங்களே உருவாக்குறாங்க. இதன் மூலமாக ஆய்வு மனப்பான்மை அதிகரிக்குது. ஏன்னா நாமளே ஒன்று உருவாக்கும் பொழுது இது இப்படி இருக்குது, அப்போ இதிலிருந்து அடுத்து என்ன வரும், அதிலிருந்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு அடுத்தடுத்த சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கிறதுனால மாணவர்களின் ஆய்வு மனப்பான்மை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இது போன்ற காரணங்களால தான் நம்மளுடைய கணக்கு பாடப்பகுதிகளில் நுழையும் முன் கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகியவை இடம் பிடிச்சிருக்கு. இந்த 3 பகுதிகளையும் மிகச் சிறப்பாக மாணவர்களிடம் கொண்டு சேர்த்தோம் என்றால் மாணவர்களின் கணக்கு மனப்பான்மை மிகச்சிறந்த முறையில் வளரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பயிற்சி நூல். பயிற்சி நூலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. பயிற்சி நூல் என்னெல்லாம் இருக்கும்? ஒவ்வொரு கட்டகத்திலும் மாணவர்களின் நிலைக்கு ஏற்ற பயிற்சிகள் இருக்கும். அதிலும் அரும்பு நிலை, மொட்டு நிலை, மலர் நிலை, வகுப்பு நிலை அப்படின்னு ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்ப மேம்படுத்தப்பட்ட பயிற்சிகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வேறு என்ன இருக்கும்? நானே செய்வேன், மகிழ்ந்து செய்வேன், மாதத் தேர்வு, இதெல்லாம் மாணவர்களுடைய பயிற்சிக்காக இருக்கும். அப்புறம் அவர்களுடைய கற்பனை திறனையும் அவர்களின் தனித்திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய பகுதிகள் என் பக்கம். அவங்களுக்கு பிடித்த கணக்குகளை, படங்களை, வினாக்களை அவங்களே உருவாக்கி தீர்வு காணக்கூடிய பகுதி. நானே உருவாக்குவேன் பகுதி ஒரு வினா கொடுத்துருக்கும், ஒரு குறிப்பு கொடுத்துருக்கும். அந்த குறிப்பின் அடிப்படையில் மாணவர்களுடைய படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய பகுதி இந்த நானே உருவாக்குவேன். இது எல்லாமே அதில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த பயிற்சி நூலை கொண்டு மதிப்பீடு எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்களா? இந்த பயிற்சி நூலில் உள்ள எல்லா பயிற்சிகளையுமே மாணவர்கள் அவங்களாவே தனித்தனியாகவே செய்யலாம். இல்லை மாணவர்களுக்கு இணைந்து செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாணவர்களுடைய இணை கற்றல், இணைந்து சில கணக்குகளை மாணவர்கள் குழுவாக இருந்து கூட மேற்கொள்ளலாம். ஸோ பயிற்சி நூல் பயிற்சிகளை தனியாகவும் செய்யலாம், மாணவர்கள் இணைந்தும் கற்கலாம், இணைந்தும் செய்யலாம், குழுவாகவும் செய்யலாம். ஆனால் அவங்க தனியாக தான் செய்யணும். அது என்ன? வெரி குட், உங்களுக்கே தெரியும்ல, நீங்கள் சொன்னது தான். நானே செய்வேன். ஒவ்வொரு அலகிலும் கடைசியாக, ஒவ்வொரு கட்டகத்திலும் கடைசியாக இருக்கக்கூடிய மாணவன் தனித்தனியாக தான் செய்யணும். அதே மாதிரி மாதத் தேர்வு, கடைசியாக தொகுத்தறி மதிப்பீடு, இந்த பருவத்திற்கான தேர்வான ஒரு மாதிரி வினாத்தால் தொகுத்தறி மதிப்பீடு. இந்த 3லும் உள்ள வினாக்களை ஏன் மாணவர்கள் தனியாக செய்யணும்? ஏன்னா பயிற்சிகளை அவங்க தனியாகவும் செய்கிறாங்க, டீமாகவும் செய்கிறாங்க, இணைந்தும் செய்கிறாங்க, குழுவாகவும் செய்கிறாங்க. அதிலேயே அந்த வினாக்கள் சார்ந்தும் அந்த வினாக்களுக்கு தீர்வு காணும்போதும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் அவங்களே பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. அதில் நாம் வழிகாட்டலாம், ஆசிரியருடைய வழிகாட்டலும் அதில் இருக்கலாம். அதிலிருந்து அடுத்த கட்டமான தான் நானே செய்வேன். அந்த நானே செய்வேன் பகுதியில் மாணவர்கள் தாங்களாகவே வினாக்களை படித்து பார்த்து அதற்குரிய விடைகளை தாங்களே யோசித்து விடையளிக்க வேண்டும். தொடக்கத்தில் வேண்டுமானால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் மாணவர்களே விடையளிக்க தூண்டிட்டோம் அப்படின்னா தொகுத்தறி மதிப்பீட்டில்
நம்மளுடைய உதவி தேவைப்படவே செய்யாது. மாணவர்கள் தனியாகவே அதற்கான விடைகளை செய்வார்கள். அப்படி அவங்க செய்கிறதுனால இந்த நானே செய்வேன், மாதத் தேர்வு, தொகுத்தறி மதிப்பீடு இது மூன்றிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் மாணவர்களின் உயர் சிந்தனையை தூண்டும் வகையில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும். ஏன் இந்த உயர் சிந்தனையை தூண்டும் வினாக்கள் அதிகமாக இருக்குது? எதுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னா, மாணவர்களுடைய எதிர்கால தேர்வுகள் நமக்கே தெரியும். NAS, SLAS, CIS இது போன்ற தேர்வுகள் எல்லாத்துலேயுமே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடப்பொருளை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி விடையளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த உயர் சிந்தனை வினாக்கள் இருக்கும். நன்றி.